வாங்க நமக்கு தெரிஞ்ச அரசியலை பேசுவோம். அதாவது நேற்று அஜித்குமார் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அது இங்கிலீஷில் கொடுத்துருக்காரு. இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு அது புரியும், தெரியாதவங்களுக்கு அவர் என்ன பேட்டி கொடுத்தாருன்னு தெரியாது. ஆனால் இந்த ஊடகங்கள் அதை ஒருத்தவங்க ஒரு சாராருக்கு சாதகமாகவும் இன்னொருத்தவங்க இன்னொரு சாராருக்கு சாதகமாகவும் அதை பேசுகிறாங்க. என்னடாக்கா விஜய்க்கு ஆதரவாக உள்ளவங்க விஜய்க்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. அஜித்குமார் பேட்டி கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க. விஜய்க்கு எதிரானவங்க அஜித்குமார் விஜய்க்கு எதிராக பேட்டி கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஒரே செய்தியை இரண்டு மாதிரி கலந்து பேசுகிறாங்க. இப்படியும் பேசுகிறாங்க, அப்படியும் பேசுகிறாங்க. அப்போ அவங்களுடைய டிஆர்பி ஏற்றுறதுக்காண்டியும் யூடியூப்பை அதிகப்படுத்துறதுக்காண்டியும் அவங்க ஒரு செய்தியை எப்படி வேணுமோ மாற்றி மாற்றி பேசலாம். அவர் சொன்ன கருத்தை இதுக்கு சாதகமாக தான் இப்படி பேசியிருக்காரு, இன்னொரு சாரார் இல்லை இதுக்கு சாதகமாக இப்படி பேசியிருக்காரு இப்படி சொல்கிறாங்க. அப்போது நமக்கு இங்கிலீஷு ஃபுல்லாக தெரிஞ்சு அதோடைய நாலேஜ் இருந்தால் அவர் என்ன பேசினார், அதோடைய முழு விளக்கம் என்னான்னு தெரிஞ்சு அதுதான் உண்மைத்தன்மைன்னு எடுத்துங்க. அப்படி இல்லைண்டா எது நடுநிலைமையான செய்தியோ இதுதான் அவர் கூறிய பேட்டியிலேருந்து இதைத்தான் நம்ம விளங்கிக்கணும். இவங்களுக்கு சாதகமாகவோ அவங்களுக்கு சாதகமாகவோ இல்லை இவங்களுக்கு பாதகமாகவோ அவங்களுக்கு பாதகமாகவோ பேசலை, நடுநிலைமையோடு பேசியிருக்காரு. இதில் இந்த கருத்தை நம்ம எடுத்துக்கணும், இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மாதிரி நடந்துக்கணும், இதை தான் அவர் அறிவுரையாக சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இதுதான் சரியான நிலைப்பாடாக இருக்கும். இந்த வலைத்தளங்களும் யூடியூபரும் அவங்கவுங்களுடைய டிஆர்பி ஏற்றுறதுக்காண்டி பல மாதிரி பேசுகிறாங்க. உண்மைத்தன்மையை விளங்கி அதை எடுத்துங்க, அதுதான் சரியானது. நன்றி. இது நான் சொல்கிறது சரிண்டாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.